கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்தில் தாயோட அன்பு பெரியது என்று சொல்லி கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிற வார்த்தைகள். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தோன்னா ஏசாயா 66:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். தாய் எப்படி தேற்றுவாங்க? பிள்ளைங்க அழுதா அழாமல் பசி ஆற்றுவாங்க. எதுக்கு அழுது பிள்ளை அப்படின்னு ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும். சின்ன குழந்தைக்கு நடக்க முடியுமா? அந்த குழந்தைய தாய் தூக்கி தான் சுமப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பசி ஆற்றி அவங்கள நடக்க விடாமல் அவங்கள தூக்கி சமந்து தாளாட்டி, இப்படி இந்த வசனத்தை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம தாய் நம்மளை தேற்றுவாங்க. தாயுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிற இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்லை, ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்றோர் கூட என்ன செய்வாங்க? பிள்ளைங்கள மறந்துடுவாங்க. அதுக்கு முந்தின பார்த்தோன்னா, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? கேள்வி கேட்டிருக்கு. மறப்பாளோ? மறக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்முடைய நினைவாக இருக்கிற தேவன். அவர் நம்முடைய உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கிறவர். உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. உள்ளங்கையில் இருக்கிற ஒரு பொருள் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வச்சுருப்போம், அப்படி நம்மளை பத்திரமா வச்சுருக்கார். தாயின் கருவிலே நம்ம உருவாக்கப்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அவயவங்களும் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள்! கர்த்தருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்கள். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க. அப்பா பிதாவேன் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம உரிமையை கொடுத்து நடத்திட்டு வராங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கேரளா மாநிலத்தில் வயநாடு என்ற பகுதியில் அழிவின் செய்தியை நம்ம கேட்டோம். நம்மளை போல் சகோதர சகோதரிகள்லாம் நிலச்சரிவில் மறுத்து போயிட்டாங்க. அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய அந்த இடிபாடுகளுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் அவங்க அந்த குழந்தைய நல்லா அரவணைச்சி கட்டி பிடிச்சி எப்படி படுத்திருக்காங்க. அவங்க விடவே இல்லை அந்த கையை. அதை பார்க்கும்போது இந்த தாயோடைய அன்பு பெரியது. கர்த்தர் அப்படிதான் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். நம்மளை காக்கிற தேவன். அவர் தூங்குறதும் கிடையாது, உறங்குறதும் கிடையாது. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய கர்த்தராக இருக்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நம்ம ஜீவன் இருக்கும்போதே, நம்ம நல்ல சுகபலன் இருக்கும்போதே, கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனோட சுகத்தோட பலத்தோடு நம்மளை வச்சுருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, மரித்தவர்களும் மௌனத்தில்
இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை தியானிக்க நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நல்ல நேரத்தை கொடுத்து வழி நடத்திட்டு வர்றாரு. இந்த காலங்களிலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தில் நம்ம இன்னும் அவருக்குள்ள அதிகமாக கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னா அவருடைய வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும், அவரை துதிக்கிறவங்களா இருக்கணும். ஆதியாகமம் 21 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வந்து ஒரு தாயை பார்க்குறோம். அவங்களுடைய மகனை கூட்டிகிட்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாங்க. தண்ணி தாகம், தண்ணி இல்லை, மகன் மறிக்கிறத வந்து கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேதனையோடு அவங்க அம்பு பாயிற தூரத்துக்கு தள்ளி போயிட்டாங்க. மகன் அழுகுற சத்தம், அந்த தண்ணி இல்லாமல் சாகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை. அம்பு பாயிற தூரத்தில் போய் இருந்து அந்த அம்மா அழுகுறாங்க, ஐயோ பையன் தண்ணி இல்லாமல் சாக போகிறானே. கர்த்தர் வந்து பிள்ளைனுடைய சத்தத்தை கேட்டார். துறவை அந்த அம்மா கண்களை திறந்தார். அவங்க துறவை பார்க்குறாங்க, துறவை காட்டுறாரு. அதில் வந்து தண்ணி எடுத்து கொடுத்து மகனை காப்பாற்றிட்டாங்க, தண்ணி கொடுத்து. அதே போல் அண்ணன்னு ஒரு அம்மா, அவங்க குழந்தை இல்லாமல் நிந்தை நிமித்தமாக அவங்க கவலையோட பாரத்தோடு போய் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா, அந்த பிள்ளையை வந்து நான் உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டுறேன் ஆண்டவரே, உமக்காகவே நான் அந்த பிள்ளையை அர்ப்பணிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு அர்ப்பணிப்போடு பொருத்தனையோடு அந்த ஜபத்தை பண்ணினாங்க. அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த சாமுவேல் என்ன பிள்ளையாண்டானே கொண்டு போய் அவங்க ஆலயத்திலே ஆசாரியத்தை விட்டுட்டாங்க. அவர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வளர்ந்தார், பெரிய தீர்க்கதரிசியாக வந்தார். நாம கூட அந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது, அவரை துதிக்கும்போது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நேர்த்தியான வழிகளில் நம்மை நடத்துவார். எத்தனையோ குடும்பத்தில் வந்து திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, காலதாமதம், இன்னும் பார்த்தோன்னா வேலை இல்லாத சூழ்நிலைகள், வேலை மாறுதலுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரியான இடத்துல வேலை கிடைச்சா போக்குவரத்துக்கு வசதியாக இருக்குமேன்னு சொல்லி. இன்னும் சுகவீனம், பலவீன நிமித்தமாக நிறைய பேர் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்கள கலங்க பண்ணிகிட்டு இருக்கு. இந்த காரியங்களுக்காக எல்லாம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஆத்மா பாரத்தோடு நம்ம ஜெபித்து அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, பாரத்தோடு இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். இந்த நாட்களிலும் பாரத்தோடு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அழியும் மாந்தரை மீட்க, அழியா கிரீடம் பெற, அழியும் மாந்தரை மீட்க, அழியா கிரீடம் பெற, திறப்பில் நின்று ஜெபிக்க கிருபை தாரும் தேவா, திறப்பில் நின்று ஜெபிக்க கிருபை தாரும் தேவா. இயேசுவே சந்தியும் தேசத்தை,
இரட்சியும். இயேசுவே சந்தியும் தேசத்தை இரட்சியும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, ஒருவனைவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன உங்கள் வேத வார்த்தையின்படியா எங்களை ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், ஆதரிக்கிறவராய், அரவணைக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், பராமரிக்கிறவராய், போஷிக்கிறவராய், போதிக்கிறவராய் இருந்து வழி நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிராஸ் டிவி மூலமாக வல்லமை நேர நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவாதி தேவன் நீங்கள் அப்பா நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். யா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் உங்கள் கிருபை கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிலே போக்கிலும் வரத்திலும் உங்கள் கிருபை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவை திருமண தடைகள் நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லா சோதனையும் நின்று மீண்டு ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதான காரணர் இங்கே தங்கி தாபரிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கருத்துக்குள்ள தந்து ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரப்பா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீங்களே முற்று முழுதுமாக பொறுப்படுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிக்க நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.